கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தை கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நான் உங்களை விடுவிக்க போறேன். இன்னைக்கு ஆபத்திலிருந்து உங்களை விடுவிக்க போறேன். ஆனா ஆபத்து காலத்துன்னு ஒன்று வந்தா நீங்க அவரை நோக்கி கூப்பிடணும். இயேசுவே, எனக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டி தவித்துக் கொண்டு இருக்கிறேன். இயேசுவே, ஒரு பெரிய கடன் பிரச்சனை மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசுவே, ஒரு பெரிய பிளவின போராட்டத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசுவே, பெரிய போராட்டத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் கூப்பிடும்போது அவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிக்க போறேன். இன்னைக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணுமோ அந்த காரியத்தில் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறாரு, உங்களை விடுவிக்க போறாரு. ஆபத்து காலம் என்று ஒரு வருகிறதா? துக்க நேரம் என்று ஒன்று வருகிறதா? பிரச்சனை நேரம் என்று ஒன்று வருகிறதா? என் அப்பாவை கூப்பிடுங்க, இயேசு ராஜாவை கூப்பிடுங்க, உங்களை விடுவிப்பார். இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு நான் உங்களை விடுவிக்க போறேன். எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணும், எந்த காரியத்தில் உங்களை விடுவிக்கணும், அந்த காரியத்தில் இன்னைக்கு நான் விடுவிக்க போறேன். பயப்படாதீங்க. மக்கா ரப்புல கத்தினி சபா. பலவித சோதனை, பலவித வேதனை, பலவித நிந்தை, பலவித அவமானம், தப்பி வைக்க முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கீங்களா? ஏசப்பா சொல்றாரு, மகளே, என் நோக்கி கூப்பிடும் மகளே. பருதிமை பிறவி கொண்டு கூப்பிட்டான், சுகத்தை பெற்றுக்கொண்டான். அண்ணாலம்மா கூப்பிட்டார்கள், கற்பத்தின் பெற்றுக்கொண்டார்கள். சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாம் கூப்பிட்டார், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அன்னாள் கூப்பிட்டாங்க, ஆகார் கூப்பிட்டாங்க, அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். ஏசப்பாவை கூப்பிட்டு யாருமே வெறுமையா போனதே கிடையாது. இயேசுகிட்ட வந்த எல்லாரும் வெற்றியும் விடுதலையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று சென்றாங்க. அதே போல இன்னைக்கு நீங்க உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. மழை போல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை பனி போல உருவாக்க போறாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஜெயம், இன்னைக்கு ஒரு அற்புதம். ஆபத்தை கருத்து நோக்கி கூப்பிடும், மகனே மகளே, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படிங்கிறார். வாக்கு பண்ணவர், உண்மை உள்ளவர். கூப்பிடுங்க அவரை இந்த கால வேளையில. இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள், இரட்சகரே என்று கூப்பிட்டு பாருங்கள், வெற்றி வேந்தனே என்று கூப்பிட்டு பாருங்கள். இன்னைக்கு உங்க பிரச்சனை தீரப்போகுது. கூப்பிடுங்க. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்ப. நீங்க வாயத்திறந்து கூப்பிடுங்க, ஏசப்பா, ஏசப்பா, நான் ஆபத்துல இருக்கேன், ஆபத்து காத்து நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பு சொன்னீங்களே, இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும் எனக்கு அப்படின்னு கூப்பிட்டு பாருங்கள். இன்னைக்கு ஒரு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்கு அச்சுபிக்கிறேன். தாப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே துதிக்கிறேன், விடுதலையின் தேவனே துதிக்கிறேன், கரம் பிடித்தவரே துதிக்கிறேன், ஜீவனோட தேவனே துதிக்கிறேன். அப்போ அந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஒரு விடுதலையை கொடுத்து நீங்கள் உயர்த்துங்க. இன்றைக்கி ஜெயத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.